மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிலையும் ஐடிலையும் கம்பேரிட்டிவ் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன். ரெக்டிஃபிகேஷன் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். சார், ரெக்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க வச்சுங்களேன். இப்போ ஜிஎஸ்டியில் இல்லை ஒரு ஐடியில் இருந்தோ நீங்கள் ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணுறீங்க. அந்த ஆர்டரில் நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு லைபிலிட்டி ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை போடுறாங்க வச்சுங்களேன் ஒரு ஆஃபீஸர் ஏஓ. அப்போ அந்த ஆர்டர் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். என்னடா நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஆர்டர் தப்பான ஒரு ஆர்டர் போட்டுட்டாரு ஆஃபீஸரு அப்படின்னு நம்ம ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தெரிய வருது வச்சுங்க. இப்போ இந்த ஆர்டர் மேலே நம்ம அப்பீல் போக வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாடி ஒரு ரெமடி சிஸ்டம் இருக்குது ஆக்டில், ரெக்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் அப்பீல் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டர் தப்பாக போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணாமல், இல்லை ஆக்ட் பிரகாரம் ப்ரொசீஜர் பிரகாரம் அதை போடலை, ஒரு டைம் லிமிட்டோ ஒரு பர்சனல் ஹியரிங்கோ உங்களுக்கு கொடுக்காம பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள், அது எது எதுன்னு டீட்டெயிலாக நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ அந்த ஆர்டரை வந்து நம்ம அப்பீல் தான் போனோமா அப்படின்னா அப்பீல் போக தேவையில்ல. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட ஆக்ட் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுது, ரெக்டிஃபிகேஷன் போடலாம் அதே சேம் ஆஃபீஸர் கிட்ட அப்படின்ட்டு. இப்போ இந்த ரெக்டிஃபிகேஷனை வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம் கம்பேர் பண்ணி. ஒன்று வந்து ஜிஎஸ்டிலையும் ஐடிலையும் என்ன சொல்லுது ஆக்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆக்டில் வந்து செக்ஷன் 161 வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆர்டருக்கு செக்ஷன் 161. இதே இன்கம் டேக்ஸில் போயிட்டு ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கணுன்னா அதுக்கு செக்ஷன் 154 நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு செக்ஷன் தான் வந்து ரெக்டிஃபிகேஷன் பெட்டிஷனோ இல்லை அப்ளிகேஷனோ கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்க வச்சுங்களேன், எந்த மாதிரியான எரரை வந்து நம்மளால் ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னும் போது, அதில் ஜிஎஸ்டி ஆக்ட்லேயும் சரி ஐடி ஆக்ட்லேயும் சரி கிளியராக கொடுத்துருக்காங்க. எரர் ஷுட் பி அப்பேரண்ட் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்ட்டு. ஸோ பார்த்த உடனே தெரியுது அந்த ஆர்டர் பார்த்தோன்னே தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது இல்லாமல் அந்த ரெக்கார்டில் லீகலாவோ கிளரிக்கல் மிஸ்டேக்கோ எரரு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் வந்து ரெக்டிஃபிகேஷன் போட முடியும் அப்படின்னு இருக்குது. ஸோ இது சேம் தான் இன்கம் டேக்ஸ்லேயும் சரி ஜிஎஸ்டிலையும் சரி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆர்டரை வந்து என்ன அப்படின்னா, ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் வந்து ஜிஎஸ்டியில் ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் மஸ்ட் பி இஷ்யூ ரைட்டிங் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித் ஸ்பெசிஃபைட் டைம் ஃப்ரேம்ன்றாங்க. இந்த டைம் ஃப்ரேமை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சேம் அதே தான் இன்கம் டேக்ஸ்லேயும் வந்து அப்ளிகபிள். ஜூரிஸ்டிகேஷன் என்னன்னா, ஜிஎஸ்டியை பொறுத்தவரை ஜிஎஸ்டி விஷயங்கள் சம்மந்தப்பட்ட ஜிஎஸ்டி ஆக்டுக்குள்ளே வர விஷயங்களுக்கு தான் ஜிஎஸ்டியில் ரெக்டிஃபிகேஷன். இன்கம் டேக்ஸஸ் சம்மந்தப்பட்ட பிறகு இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு தான் நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் போட முடியும் ரிலேட்டட் செக்ஷனில். ஸோ இப்போ வந்து நம்ம ரெக்டிஃபிகேஷன் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னும் போது யார் பண்ணுவாங்க, ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் யார் தரணும் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட நபர் யார்? ஒரு அசஸி, ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனர், டீலர், நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஆஸ் பர் ஆக்ட் பிரகாரம். ஸோ அந்த பாதிக்கப்பட்ட நபர் அவர் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறாரு இல்லைங்களா, அந்த ஆர்டரில் மேற்கொண்ட நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எரரு மிஸ்டேக்கு இதெல்லாம் அப்பேரண்ட் அந்த ரெக்கார்டில் இருந்ததுன்னா அவர் வந்து இந்த பெட்டிஷனை கொடுக்க முடியும், இல்லை அவரோட ஆத்தரைஸ்டு ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த சிஸ்டமை பொறுத்தவரையில் நம்மளுக்கு இதை ஒரு பாதிக்கப்பட்ட நபர் இல்லை அவர் நியமிக்கப்பட்ட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கண்டிப்பாக இதை அப்ளிகேஷன் பெட்டிஷனை சப்மிட் பண்ண முடியும் பிஃபோர் த ஆஃபீஸர். இப்போ இதில் ஒரு 3 டிஃப்ரென்ஸ் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மிஸ்டேக் அப்படின்னும்போது ஏற்கனவே சொன்னது தான், த மிஸ்டேக் அப்பேரண்ட் இன் த ரெக்கார்டு. அதுக்கு அடுத்தது கிளரிக்கல் மிஸ்டேக்கு, ஸோ டோட்டல் எரரு, டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கொடுத்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை வந்து எடுத்துக்கல, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம். டைம் லிமிட் எடுத்துக்கணும் வச்சுங்களேன். சப்போஸ் நான் ஒரு ஆர்டரை ரிசீவ் பண்ணிட்டேன், அந்த ஆர்டரை எந்த டைம் லிமிட்குள்ளே நான் எடுத்து போயிட்டு ரெக்டிஃபிகேஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுன்னா, ஜிஎஸ்டி ஆக்டை பொறுத்தவரையிலும் ஆஸ் ஏ டீலராக உங்களுக்கு 3 மாதம் டைம் தராங்க, ஆஃபீஸருக்கு வந்து 6 மந்த் வரலும் டைம் தராங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இன்கம் டேக்ஸில் எடுத்துன்னு வச்சுங்களேன், 4 இயர்ஸ் வந்து டைம் இருக்குது ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. 4 இயர்ஸ் வரலும் டைம் தராங்க. ஒரு தப்பான ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டோம் இன்கம் டேக்ஸில் இருந்ததுன்னா அப்போ 4 இயர்ஸ் வரலும் டைம் லிமிட் இருக்குது. பட் 6 மந்த்து வந்து ஃபார் டேக்ஸ் பேயர். ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணது 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் அதை பண்ணிடணும். சரி, ஓகே. கண்டிப்பாக நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் ஆர்டரை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸர் உங்களை ஹியரிங்க்கு கூப்பிடுவார். ஹியரிங் போகும்போது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ உங்களோட சப்மிஷனை அவர் கிளியராக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ ஹியரிங் வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட்டட்னா தென் தே ஆர் ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. கன்சிடர் பண்ணி பிஃபோர் ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து
ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சு ஜிஎஸ்டிலேருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்துன்னொன்னே, ஸோ அது ஒரு ஆர்டரில் வந்து ஒரு டேக்ஸ் இருக்குது, இல்லை நம்ம நம்ம கொடுத்த டாக்குமெண்ட்டை ஆஃபீஸர் வந்து கன்சிடர் பண்ணல, இல்லை நம்ம பே பண்ண டேக்ஸையே கன்சிடர் பண்ணாமல் இருக்காரு. அப்படின்றபோது இதை வந்து எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது? நம்ம அப்பீல் தான் போனோமா, இல்லை வேறு எதாவது பண்ணோமா அப்படின்றத விட, அப்பீலுக்கு முன்னாடி ஒரு ரெக்டிஃபிகேஷன்ற ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆக்டில். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். செக்ஷன் 161 ஃபார் ஜிஎஸ்டி, ஐடியில் 154. ஃப்ரெண்ட்ஸ், இதை போய்ட்டு ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஒரு கோத்ரூ பண்ணுங்கள். செக்ஷன் 161ல் ரெக்டிஃபிகேஷனுக்கு டீலருக்கு என்னென்னலாம் டைம் லிமிட் இருக்குது, ஒரு ஆஃபீஸருக்கு என்னென்னலாம் டைம் லிமிட் இருக்குது, அதே மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயும் 154 பற்றி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்பீல் தான் எல்லா கேஸுக்கும் போகணுன்ற அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து ரெக்டிஃபிகேஷன்லேயே வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அதில் ரெக்டிஃபிகேஷன் போட்டு நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பீல் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டரை வந்து டைம் லிமிட் இருந்ததுன்னா ரெக்டிஃபிகேஷன் போட்டு அது ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் வாங்க முடியுமா அப்படின்றத பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஆர்டர் ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறமா வந்து ஆர்டரில் திரும்பவும் கன்சிடர் பண்ணாமல், இல்லை ஒரு டிஸ்பியூட்டை திரும்பவும் அரைஸ் ஆகி அவர் வந்து ஆர்டர் போட்டுட்டார்னா, அந்த ரெக்டிஃபிகேஷன் ஆர்டருக்கு மேலே நீங்கள் அப்பீல் போகலாம். ஸோ இது நிறைய பேர் என்ன கேட்ட கேள்வி என்னென்னா, சார் ரெக்டிஃபிகேஷன் போட்டுட்டு நம்ம ஆர்டர் திரும்பவும் வந்து ஒரு டேக்ஸ் பெனால்ட்டியோட போட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க சார் கன்சிடர் பண்ணாமல், அது மேலே நம்ம அப்பீல் போக முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே அப்படின்னாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆக்டில் உங்களுக்கு வந்து அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அப்பீல் போகலாம். ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் மேலே கண்டிப்பாக அப்பீல் போகலாம். எப்போ போகலாம்? ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருந்தால், நீங்கள் அதன் மூலிமா பாதிக்கப்பட்டிருந்தா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன? நம்ம வந்து லீகலாக ஒரு டேக்ஸ் போட்டோ, இல்லை பெனால்ட்டி போட்டோ, இல்லை ஒரு தப்பான ஒரு ஆர்டர் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோன்னா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெக்டிஃபிகேஷன், அதுக்கு அடுத்து தான் அப்பீலு, அதுக்கு அடுத்து ட்ரைபுனல், அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட். ஸோ இந்த ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னும் போது நீங்கள் 3 விஷயங்கள் பார்க்கணும். எந்தெந்த ஆர்டர்ஸ்லாம் ரெக்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும், எதெல்லாம் வராது, டைம் லிமிட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஆஃபீஸரை போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸ்லாம் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு அப்பீல் போயிட்டு டைமு, மணி இதெல்லாம் விரையும் ஆகிறத விட ரெக்டிஃபிகேஷனில் ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி இதோடு முடிக்கிறேன் நான் இந்த கம்பேரிசன் ஸ்டடி ஆஃப் ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் ரெக்டிஃபிகேஷன் செக்ஷன். ஓகே, இதுக்கு அடுத்தது நான் இன்னொன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த டைம் லிமிட் சொல்கிறேன் இல்லையா, அந்த 2 ரெக்டிஃபிகேஷனில் 2 ஆக்ட்லையும், இன்கம் டேக்ஸ்லையும் ஜிஎஸ்டிலையும். ஸோ இதில் வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இன்வால்வ் ஆகியிருந்தால், அது மூலிமா டீலர் பாதிக்கப்பட்டிருந்தால், டைம் லிமிட் நாட் அப்ளிகபிள் இந்த ஆக்ட் சொல்கிற மாதிரி. இது ஒரு டீட்டெயில் ஸ்டடி, இது என்னோட ஒப்பீனியன். நிறைய கேஸ் நம்ம அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு. ஸோ அதனால் இதை கிளியராக இந்த ஒரு 2 சிம்பிளான இந்த ஒரு 2 செக்ஷனை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ நிறைய இந்த டேக்ஸ் லிட்டிகேஷனில் போயிட்டு நம்ம மாட்டாமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்று இதோட முடிக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.